Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது the second part of Othello. So first part already பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல second part of Othello பார்க்க போறோம். So உங்களுக்கு தெரியும் this is a prescribed lesson for first semester students in the paper Shakespeare Studies. Okay, so with a small recap we can get into the class, but before that a kind request, நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. With a small recap, we can get into today's class. So, Othello marries Desdemona. Othello is a Moor அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு மிடில் ஏஜ்டு மேன், ஒரு வாரியர், ரொம்ப கரடுமுரடான ஒரு மனுஷன் தான் பார்க்குறதுக்கு ஃபிசிக்கலாக. ஒத்தெல்லோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அவன் வந்து he marries the delicate Desdemona. Okay. ஷீ இஸ் அ ஒயிட் கேர்ள். பிரபான்ஷியோன்னு ஒரு மினிஸ்டரோட பொண்ணு. அவங்க ரொம்பவே நல்ல வெரி குட் ப்ரீட் அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி டெலிகேட். அப்போ அவங்களோட அப்பா பிரபான்ஷியோக்கு இந்த மேரேஜில் உடன்பாடு இல்லை. ஸோ ஹீ டேக்ஸ் ஒத்தெல்லோ டு த கோர்ட். பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. கிங் விசாரிச்சுட்டு, ஸோ ஒத்தெல்லோ மேலே எந்த தப்பும் இல்லை, இது வந்து டெஸ்டிமோனா தான் அவரை ரொம்ப விரும்பியிருக்காங்கன்னு தெரிய வந்தோன்னே ஒத்தெல்லோ மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஸோ நான் பிரபான்ஷியோ கோவமாக போயிடுறாரு அங்கேருந்து. ஸோ டியூக் அடுத்ததான் என்ன பண்ணுறாரு, ஒத்தெல்லோவை சைப்ரஸ்க்கு அனுப்புகிறாரு. சைப்ரஸ் அப்படிங்கிறது வெனிஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. அந்த சைப்ரஸ் மேலே போர் தொடுத்து டர்க்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. தே ஆர் இன்வேடிங் சைப்ரஸ். ஸோ சைப்ரஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டியூக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நம்ம ஒத்தெல்லோவை அங்கே அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ ஒத்தெல்லோ, டெஸ்டிமோனா அண்ட் ஹிஸ் ஆஃபீஸர்ஸ் கோ டு சைப்ரஸ் டு ப்ரொடெக்ட் சைப்ரஸ் ஃப்ரம் த எனிமீஸ். ஓகே. மீன்வைல் அவங்க போகிற வழியில் ஒரு பயங்கரமான ஸ்டார்ம். அந்த ஸ்டார்மில் இவங்களே தப்பி பிழைச்சி தான் சைப்ரஸ் வராங்க. பட் ஆன் லேண்டிங் ஆன் சைப்ரஸ் அவங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா, டர்க்கிஷ் ஃப்ளீட் வந்து அந்த ஸ்டார்மில் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ நோ மோர் வார்க்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அவங்கெல்லாம் ஸ்டார்மே அவங்கள பார்த்துக்குச்சுன்ற தகவல் வருது. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி, தே ஆர் இன் அ செலிப்ரேஷன் மூட். அன்னைக்கு நைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாம் வந்து தே ஆர் ரிவலிங், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீன்வைல் ஒத்தெல்லோ இஸ் ஹேண்டிங் ஓவர் ஹிஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் த ஆர்டர். அந்த இது சட்ட ஒழுங்கெல்லாம் பராமரிக்கிற அந்த பொறுப்பை வந்து கேஷியோ கிட்ட கொடுத்துட்டு ஒத்தெல்லோ வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. கேஷியோ இஸ் த செகண்ட் லெஃப்டினன்ட்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ கேஷியோவோட பொறுப்பில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போறாரு, பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. ஸோ கேஷியோ அந்த பொறுப்பாக இருக்க வேண்டிய நேரம் அப்போ தான் நம்ம இயாகோவை பற்றி அவரோட ஸ்கீம்ஸ் எல்லாம் வேலை பார்க்குது. நம்ம ஆல்ரெடி இயாகோ வந்து எவ்வளோ மோசமானவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இயாகோ வந்து கேஷியோ வந்து அவனோட ரேங்க்ல இருந்து இறக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரோடரிகோ கேஷியோக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்து ரொம்பவே ஆல்கஹாலிக்காக மாற்றிடுறாரு. அவர் ஒரு பெரிய அந்த இடத்துல நல்லா குடிக்க வச்சிருக்கிறாரு. அடுத்ததான் ரோடரிகோவை விட்டு அவனை டீஸ் பண்ண வைக்கிறாரு. யாரை, கேஷியோவை வம்பிழுக்கிறாரு. அப்போது ரோடரிகோவை அடிக்கிறதுக்கு கேஷியோ வந்து விரட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மீன்வைல் ரோடரிகோ என்ன தப்பிச்சு போய்ட்றான். ஆனால் அந்த இடையில யார் வந்துடுறா அப்படின்னா, மாண்டெனோ வந்துடுறார். மாண்டெனோ இஸ் த கவர்னர் ஆஃப் சைப்ரஸ். ஆல்ரெடி சைப்ரஸோட கவர்னராக இருக்கிறவர் தான் மாண்டெனோ. இப்போது அவர் வந்து நீங்கள் சண்டை போடாதீங்கன்னு ஏதோ பிரித்து விட வந்தவரை கேஷியோ வந்து குடிபோதையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவரை போட்டு அடிச்சிடுறான். ஸோ இப்போ மாண்டெனோ வந்து ரத்தம் சொட்ட உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஒத்தெல்லோ கம்ஸ் பேக். ஓகே. அந்த சத்தமெல்லாம் கேட்டு, கலாட்டா சத்தமெல்லாம் கேட்டு ஹீ இஸ் கம்மிங் தேர். அவருக்கு கேஷியோ பார்த்துட்டு, சுச்சுவேஷன் பார்த்துட்டு, மாண்டெனோவோட ரிப்போர்ட் கேட்டுட்டு ரொம்ப கோபம் வருது கேஷியோ மேலே. இயாகோவும் அவன் பங்குக்கு தன்னால் முடிஞ்ச கதையெல்லாம் சொல்கிறான். நல்லவே மாதிரி, ஆனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறான். இது வந்து கேட்டுட்டு ஒத்தெல்லோ ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, கேஷியோவை அவனோட ரேங்க்லேருந்து கீழே இறக்கிடுறாரு. யூஆர் நோ மோர் மை லெஃப்டினன்ட்னு சொல்லிடுறாரு. ஸோ இயாகோ நினச்ச மாதிரியே அது நடந்துடுது. நான் கேஷியோ வந்து அந்த பனிஷ்மெண்ட் வாங்கி கொஞ்சம் தெளிவானோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் ஆக்சுவலாக ஹீஸ் அ வெரி குட் பர்சன். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி திரும்ப இயாகோ இந்த பிரச்சனைக்கெலாம் காரணமான இயாகோட்டே தெரியாது இல்லையா, அவன்கிட்ட ஐடியா கேட்குறான். நான் இப்போ என்ன பண்ணேன்னா வந்து ஒத்தெல்லோ வந்து கூல் ஆவான்னு சொல்லி கேட்குறப்போ இயாகோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் டைரக்டிங் கேஷியோ டு டாக் டு டெஸ்டிமோனா. டெஸ்டிமோனாவுக்கும் நீ ஃப்ரெண்டு தானே, அவட்ட போய் பேசுன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன்.
கேஷியோ வந்து 2 பேருக்குமே ஃப்ரெண்டு. ஒத்தெல்லோக்கும் ஃப்ரெண்டு, டெஸ்டிமோனாக்கும் ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டு அவங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கான் அப்படிங்கிறதையும் சொன்னேன். ஏன்னா ஹி ஹாஸ் ஆக்டட் அஸ் அ லவ் மெசஞ்சர் பிட்வீன் தெம் போத். ஓகே, அவங்க 2 பேரும் காதல் செய்கிறப்போ ஒரு லவ் மெசஞ்சராக செயல்பட்டிருக்காரு கேஷியோ. ஸோ 2 பேருக்கும் கேஷியோ மேலே ரொம்பவே பிரியம் உண்டு. ஸோ இவன் என்ன சொல்கிறான், யாகோ நீ போய் டெஸ்டிமோனாட்ட கேளு, அவன் தான் உன்னோட பாஸோட பாஸ் அப்படின்னு சொல்லு. அவங்க தான் வந்து உன் பாஸுக்கே பாஸ். அதாவது ஒத்தெல்லோ வந்து உன்னோட பாஸ்னா அவரோட பாஸ் வந்து இப்போதைக்கு டெஸ்டிமோனா தான். அவரு காதல் மயக்கத்துல இருக்காரு. அதனால டெஸ்டிமோனா என்ன சொன்னாலும் கேட்பாரு. நீ டெஸ்டிமோனா வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு பிடின்னு சொல்றாரு. ஸோ கேஷியோ வந்து நீ நல்ல சஜஷன் கொடுத்தன்னு இயாகோவை ப்ரைஸ் பண்ணிட்டு ஹீஸ் ரெடி டு மீட் டெஸ்டிமோனா. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்ட் 3 ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 ஆக்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஆக்ட் 3, 4 and 5 பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்ட் 3. Desdemona pledges to do everything she can to persuade her husband to restore Cassio's rank. ஸோ கேஷியோ வந்து பேசிடுறாங்க. டெஸ்டிமோனா வந்து சரி தெரியாமல் நடந்த தவறு, இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், உன்னை எப்படியாவது என் ஹஸ்பண்டு கூட சேர்த்து வச்சிடுறேன்றது ப்ராமிஸே பண்ணிடுறாங்க. ஓகே, உன்னோட ரேங்கை திரும்ப வாங்கி தரேன், உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. Cassio leaves just as Othello enters because he does not wish for a confrontation. Cassio வந்து பேசிட்டு இருக்கிறப்பவே வந்து அங்கே ஒத்தெல்லோவை கூப்பிட்டு வந்துடுவான் யாகோ. எல்லாமே பிளான் பண்ணி தான் கூப்பிட்டு வருவோம். அப்போது ஒத்தேலோ அங்கே வந்தோன்னே கேஷியோ வந்து ஒய்ஃப்ட்ட பேசிகிட்டு இருப்பான். எனக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் கூட கேஷியோ என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னால், சரி இந்த நேரம் நம்ம ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கோம், ஒத்தேலோவை பார்க்குறத அவன் அந்த நேரம் விரும்பலை. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒத்தேலோவை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். உடனே இயாகோ என்ன சொல்லுவான், ஐ லைக் தட் நாட் அப்படின்பான். இது என்ன பழக்கம், நீ வந்தோன்னே உன் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இருந்தவன் ஏன் போகிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் ஒத்தெல்லோ மனசில் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை தூவி விடுறான். இயாகோ சீசஸ் ஆன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே ஆன் ஒத்தெல்லோஸ் இன்செக்யூரிட்டிஸ் மேக்கிங் கேஷியோஸ் எக்ஸிட் சீம் கில்ட்டி அண்ட் இன்கிரிமினேட்டிங். ஸோ அவன் என்ன பண்ணுவான், இவன் எதுக்கு உன்னை பார்த்தோன்னு இப்படி ஓடுறான், அவன் ஏதோ தப்பு பண்ணுறான் போல இருக்குன்ற மாதிரி ஒரு சில அந்த சந்தேக விதைகள் ஆல்ரெடி ஒத்தெல்லோக்கு ஒரு இன்செக்யூரிட்டி பேசிக்கலாக இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு பிளாக்கு, ஒரு மூரு, அடுத்ததாக ஒரு மிடில் ஏஜ்டு மேன், ஹீ ஹாஸ் மேரிட் அ யங் பியூட்டிஃபுல் டெலிகேட் கேர்ள். நேச்சுரலாக ஒரு பிரச்சனை அந்த மாதிரி மேரேஜில் இருக்கும். அவங்க ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு நம்ம கூட இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை தான் கையில் எடுக்கிறாரு யாகோ. என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. Soon Othello begins to doubt his wife's fidelity. எப்படின்னா பல சுச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்ணுவார் யாகோ. ஸோ அதில் எல்லாம் ஈல்ட் ஆகிடுறாரு ஒத்தெல்லோ. ஸோ ஒய்ஃபை வந்து சந்தேக கண்களோட ஒத்தெல்லோ பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப லவ் பண்ணுற ஒரு ஒய்ஃப் தான், ரொம்ப பிரியமாக இருக்கிறவர் தான். பட் சந்தேகம் உள்ளே வந்துருச்சுன்னா மனுஷன் எப்படி மாறுவான்னு நமக்கு தெரியும். ஸோ he starts doubting his wife. Desdemona drops the handkerchief that Othello gave her on their honeymoon. Emilia gives it to Iago, who then tells Othello that Cassio has the handkerchief. இப்போ இன்னொரு விஷயத்தையும், இப்போ ஒத்தேலோக்கு வந்து டவுட்ஸ் வந்துட்டாலும் ஒரு தடுமாற்றம், ஒய்ஃப் பிரியமாக தானே இருக்கா, இவன் வேற ஃப்ரெண்டு வேற சந்தேகத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கான். என்ன சொல்லுவான் இயாகோ அப்படின்னு சொன்னால், கேஷியோ பக்கத்தில் தான் நைட்டெல்லாம் தூங்குறேன், நான் ஒரே ரூமில் தான் ஷேர் பண்ணிக்கிறோம், அவன் நைட்டெல்லாம் உன் ஒய்ஃப் பேரை சொல்லி தான் வந்து தூக்கத்தில் ப்ராட்டில் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பான். ஸோ ஒத்தேலோ வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. அவன் இயாகோட்ட சொல்லியிருப்பான், எனக்கு ஒரு நல்ல ப்ரூஃப் இல்லாமல் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு. ஸோ இயாகோ வந்து அடுத்து ப்ரூஃபுக்காக பாளையிறான். என்ன பண்ணுறான்னா, அவனோட ஒய்ஃப் எமிலியா இஸ் இன் சர்வீஸ் டு டெஸ்டிமோனாக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க எமிலியா யாருன்னா இயாகோவோட ஒய்ஃப். ஸோ ஹீ இஸ் ஆஸ்கிங் எமிலியா டு பிரிங் தட் ஹேண்ட்கர்ச்சிஃப். அடிக்கடி ஒய்ஃப்ட்ட சொல்கிறான், அவள் ஒரு ஹேண்ட்கர்ச்சிஃப் வச்சுருப்பா, ஸ்ட்ராபெரி ஓவன் ஹேண்ட்கர்ச்சிஃப், ஒரு அழகான ஒரு கையால் நெய்த ஒரு ஹேண்ட்கர்ச்சிஃபாக. அது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ராபெரி படம் போட்டிருக்கும். ஓகே, அது என்னன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட். அது ஒத்தேலோ வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு லவ் டோக்கனாக கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த லவ் டோக்கன் வந்து அவங்க அம்மா
கையால் நெய்தது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நீ பத்திரமா வச்சுருக்கணுன்ட்டு ஒய்ஃப்ட்ட கொடுத்துருக்கான். ஸோ அந்த கர்ச்சீஃபை எடுத்துட்டு வான்னு சொல்கிறான். யார்? இயாகோ டு ஹிஸ் ஒய்ஃப் எமிலியா. இப்போ எமிலியா வந்து ஷி ஹேப்பன்ஸ் டு ஃபைண்ட் தட் ஹேண்ட்கர்ச்சீஃப். எமிலியா இஸ் அ வெரி குட் கேர்ள். ஆக்சுவலாக இயாகோஸ் ஒய்ஃப் எமிலியா இஸ் வெரி குட். பட் என்னென்னா ஆக்சிடென்டலாக தான் அங்கே அந்த கர்ச்சீஃபை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் ஏன் இந்த கர்ச்சீஃப் கேட்டுகிட்டே இருக்கிறாரு, என்னென்ன இந்த கர்ச்சீஃப் தான் அடையாளம் சொல்லி கேட்டாரு. சரி இதில் என்ன இருக்குது, ஒரு கர்ச்சீஃப் தானே, இதை கொண்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த கர்ச்சீஃபோட முக்கியத்துவம் தெரியாது எமிலியாவுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்றாரு. இந்த கர்ச்சீஃப்க்கு தானே ஆசைப்பட்டீங்க, இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஓகே, எமிலியா கிவ்ஸ் இட் டு யாகோ, ஹூ தென் டெல்ஸ் ஒத்தெல்லோ தட் கேஷியோ ஹேஸ் த ஹேண்ட்கர்ச்சீஃப். இப்போ எமிலியா கிட்ட இருந்து ஹேண்ட்கர்ச்சீஃபை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான், ஒத்தெல்லோட்ட என்ன சொல்கிறான், கேஷியோ கையில் ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்குது ஸ்ட்ராபெரி போட்டதுன்னு சொல்லிடுறான். இப்போ ஒத்தெல்லோக்கு டவுட், அப்போ நம்ம கொடுத்த ஹேண்ட்கர்ச்சீஃப் கேஷியோட்ட எங்கே போச்சு, நான் இவளுக்கு பிரியமாக கொடுத்தது அது ரொம்ப அழகான ஹேண்ட்கர்ச்சீஃப், அவள் என்ன பண்ணிட்டான், அவன் கையில் கொடுத்துட்டா போல இருக்குன்னு இவருக்கு சந்தேகம் வந்துடுது. ஒத்தெல்லோ இஸ் இன்சென்ஸ் டு ஹியர் தட் டெஸ்டிமோனா வுட் கிவ் அவே சம்திங் so valuable and comes to believe that Desdemona is guilty. ஒதெலோ தென் ஸ்வேர்ஸ் ரிவெஞ்ச். அது மட்டும் இல்லை, அந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை வந்து கேஷியோவோட டேபிளில் வச்சு விட்டுருவான். யார் அப்படின்னு சொன்னால் யாகோ. அப்போது கேஷியோ பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்கே, இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் யாருதுன்னு தெரியல, ஏன் டேபிளில் இருக்குன்னு எடுத்து இதை நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலான்னு அவன் எடுத்து அவன் பாக்கெட்டில் வச்சுருப்பான். ஸோ அதை வந்து ஒத்தெல்லோவும் பார்த்துடுவார். அவன் பாக்கெட்டில் தன்னோட நம்ம ஒய்ஃப் கொடுத்த ஹேண்ட்கர்ச்சீஃப் அவள் வந்து கேஷியோக்கு கிஃப்ட் பண்ணிட்டா, கேஷியோ இப்போ அவன் பாக்கெட்டில் வச்சுருக்கான்னு அவர் மிஸ்ஜட்ஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹீ இஸ் ஸ்வேரிங் ரிவெஞ்ச். ஓகே, அவளை கொல்லாமல் விட மாட்டேன்னு மனசுக்குள்ள அப்படி ஆத்திரம் அவ்வளோ வருது அவருக்கு, நம்ம ஒய்ஃப் நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லி முடிவே பண்ணிடுறாரு. ரைட், டெஸ்டிமோனா டெல்ஸ் கேஷியோ அண்ட் யாகோ தட் ஒத்தெல்லோ ஹஸ் பின் ஆக்டிங் ஸ்ட்ரேஞ்ச்லி அண்ட் யாகோ கோஸ் டு லுக் ஃபார் ஹிம். டெஸ்டிமோனா வந்து திரும்பவும் கேஷியோ வந்து எனக்கு வேலை இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்கிறப்போ டெஸ்டிமோனா சொல்கிறாங்க, என்னன்னே தெரியல, அவர் கொஞ்ச நாளாக என்கிட்ட கோவமாகவே இருக்காரு, என்னன்னே தெரியல, எப்படி பேசுறது, உன்னை பற்றி பேசினா ரொம்ப வேற கோவம் வருது, இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, எமிலியா திங்ஸ் தட் ஒத்தெல்லோஸ் சேஞ்ச் ஹேஸ் சம்திங் டு டூ வித் ஜெலஸ் நேச்சர். அடுத்து எமிலியா வந்து டெஸ்டிமோனாட்ட சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்ட் ஏன் இப்படி அடிக்கடி கோவப்படுறாங்க, அவர் ஏதோ வந்து என்ன பண்ணுறாரு, சந்தேகப்படுறாரோ இல்லை அவர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாரு, ஜெலஸ் தான் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாருங்க. ஆனால் வந்து டெஸ்டிமோனா அப்போ கூட நம்பலை. ஓகே, ஸோ கேஷியோ லுக்ஸ் பியாங்கா டு காப்பி த ஹேண்ட்கர்ச்சீஃப் தட் இ ஃபவுண்ட் இன் இஸ் ரூம். கேஷியோ ஹாஸ் நோ ஐடியா இட் இஸ் டெஸ்டிமோனாஸ். ஸோ கேஷியோ என்ன பண்ணுறான், பியாங்கோட்ட அந்த கர்ச்சீஃபை கொடுத்து இது மாதிரி ஒன்று செய்ய சொல்லுன்ற மாதிரி அவன் அங்கே கொடுத்துட்ருக்கான், விதவுட் நோயிங் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹிம். ஆக்ட் 4. Othello tries not to condemn Desdemona too harshly, but soon Iago whips Othello into an even greater fury through mere insinuation. Iago calls Cassio in while Othello hides. Iago speaks to Cassio of Bianca, but Othello in his disturbed state believes that Cassio is talking of Desdemona. அடுத்ததா ஒத்தெல்லோ என்னன்னா, சரி டெஸ்டிமோனாவை வந்து கோவப்படுறான், பட் எக்ஸ்ட்ரீமாலாம் அவனோட கோவம் இல்லை அப்படிங்கிறத யாகோ புரிஞ்சுக்கிறான். இல்லை இவனை இன்னும் தூண்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறான் யாகோ. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேருக்கும் உள்ள தொடர்பை அவன் வாயாலே ஒத்துக்க வைக்கிறேன் பார், நீ இன்னும் கூட நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு யாகோ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், ஒத்தெல்லோவோ ஒரு இடத்துல மறைஞ்சிக்க சொல்லிட்டு கேஷியோவை கூப்பிட்டு விட்டுருப்பான் ஒத்தெல்லோவோட பேலஸ்லேயே. இப்போது கேஷியோ ஹாஸ் கம் ஓவர் த, கேஷியோ அங்கே வந்திருப்பான். அப்போது கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. டயலாக்ஸ் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத ஒத்தெல்லோ கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யாகோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். யாரை பற்றி கேட்பான்னா, பியாங்கா பற்றி கேட்பான். பியாங்கா யாருன்னா கேஷியோவோட லவ்வர். கேஷியோ பின்னாடியே சுற்றிட்டு இருக்க பொண்ணு ஒன்று. அது ஒரு இல்லெஜிட்டிமேட் அந்த தொழிலெலாம் பண்ணுற ஒரு கேர்ள் தான். ஓகே, ஸோ ஒரு ஹை கிளாஸ் ப்ராஸ்டிடியூட் மாதிரி இருக்க ஒரு பொண்ணு தான் பியாங்கா. பட் கேஷியோவை பார்த்ததுலேருந்து அவள் ரொம்ப கேஷியோ பின்னாடி பைத்தியக்காரத்தனமாக சுற்றிட்டு இருக்கு அந்த பொண்ணு. ஸோ அவனும் வந்து he has some liking for பியாங்கா. ஆனால் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவெல்லாம் இல்லை. அவரும் வந்து சும்மா அவ கூட கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கிறாரு.
நம்ம கேஷியோ. ஸோ இயாகோ என்ன பண்றான், பக்கத்துல போய் பியாங்கா பத்தி, அதாவது ஒத்தெல்லோ கேட்காத மாரி பியாங்காவ பத்தி தான் அவரு கேட்பாரு. ஆனா ஒத்தெல்லோ என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேரும் அவர் ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சிருப்பாரு இயாகோ ஒத்தெல்லோட்ட, நானு டெஸ்டிமோனாவ பத்தி கேட்க போறேன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதனால ஒத்தெல்லோ என்ன நெனச்சுக்குவாரு, டெஸ்டிமோனாவ பத்தி தான் இவன் கேஷியோ சொல்றான்னு. ஆனா கேஷியோ ஆக்சுவலா பியாங்கா பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. பியாங்காவ பத்தி ஒரு மாரி தரக்குறைவா, அவ ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா, அவ ஷி இஸ் மேட் ஆஃப்டர் மீ அது இதுன்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒத்தெல்லோ என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, டெஸ்டிமோனா பத்தி அவன் பேசுறான், இவ்வளோ கேவலமானவளா நம்ம ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவரு தப்பா புரிஞ்சுக்கிறார். ஓகே, இயாகோ கால்ஸ் கேஷியோ இன் வைல் ஒத்தெல்லோ ஹைட். ஸோ இதுதான் அந்த சீன். இயாகோ வந்து கேஷியோ கூப்பிடுறாரு, ஒத்தெல்லோ இஸ் ஹைடிங். இயாகோ ஸ்பீக்ஸ் டு கேஷியோ ஆஃப் பியாங்கா. இயாகோ வந்து பியாங்காவை பத்தி கேள்வி கேட்பாரு. ஆனா ஒத்தெல்லோ என்ன புரிஞ்சுக்கிறாரு, he in his disturbed states believes that Cassio is talking of Desdemona. Cassio வந்து பியாங்கா பத்தி பேசுறான், ஆனா அவர் புரிஞ்சுக்கிறது he is talking about Desdemona. Convinced of her infidelity. அப்போ ஒத்தெல்லோக்கு என்ன கோவம்னா, இவ்வளோ மோசமானவளா நம்ம ஒய்ஃப், நம்ம ஒய்ஃபோட தவிர இவன் வாயாலேயே சொல்றானே, அப்போ கண்டிப்பா நம்ம ஒய்ஃப் இவ்வளோ மோசமாயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவளை விட்டோம்னா ரொம்ப பேரை கெடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஒத்தெல்லோ டிசைட் பண்றாரு. ஒத்தெல்லோ இஸ் ரிசால்வ் டு கில் டெஸ்டிமோனா ஹிம்செல்ஃப். அப்பதான் முடிவெடுக்கிறாரு, அவளை ஏன் கையாலேயே நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சார்ஜஸ் இயாகோ வித் மர்டரிங் கேஷியோ. அது மட்டும் இல்லை, கேஷியோவை நீ கொன்னுரு, நானும் டெஸ்டிமோனாவை கொன்னுடுறேன் அப்படின்னு இயாகோட்ட சொல்லிடுறாரு. வென் டெஸ்டிமோனா மென்ஷன்ஸ் கேஷியோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் நோபிள் மேன் லோடோவிகோ, ஒத்தெல்லோ பிகம்ஸ் வெரி ஆங்கிரி அண்ட் ஸ்லாப்ஸ் ஹர். ஒத்தெல்லோ கொஸ்டின்ஸ் எமிலியா அபவுட் டெஸ்டிமோனாஸ் கில்ட் அண்ட் ஷி ஸ்வேர்ஸ் தட் டெஸ்டிமோனா இஸ் பியூர் அண்ட் ட்ரூ. இப்போ என்னன்னா, நிறைய இடத்துல வந்து டெஸ்டிமோனா கிட்ட ரொம்ப கோவமா ஒத்தெல்லோ நடந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவளை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு 4-5 பேர் முன்னாடி அறையெல்லாம் செஞ்சிடுறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஈவன் டெஸ்டிமோனாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அந்த விஷயம் எல்லாம். ஓகே, இப்போ வந்து ஒத்தெல்லோ அடுத்து என்ன பண்ணுவாருன்னா, ஹி வுட் ஆஸ்க் எமிலியாவை தனியா கூப்பிட்டு, டெஸ்டிமோனா வேற யாரு கூடயாவது பேசுறாளா, என்ன பண்றான்லாம் நினைப்பாரு. அவளை பத்திய ட்ரூ பிக்சர் கிடைக்க ஏதோ ட்ரை பண்றாரு. எமிலியா திங்ஸ் தட் சம்மன் ஹாஸ் மேனிப்புலேட்டட் ஒத்தெல்லோ, ஹவெவர் இயாகோ இஸ் தேர் டு டிஸ்பெல் திஸ் ஒப்பீனியன். எமிலியாக்கு சரி இவன் ஏன் இப்படி எல்லாம் கேட்குறான், யாரோ இவன் மனசுல எதையோ சொல்லியிருக்காங்க, அவன் ஹஸ்பண்ட் தான் சொன்னான்னு தெரியாம அவ அப்படி நினைச்சிட்டு இருக்கா, யாரோ இவனோட மனசை பாழ்படுத்தியிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறா. ஓகே, ஆஃப்டர் தட் இயாகோ comes across Roderigo. He is not pleased that Iago has failed to deliver on his promises regarding Desdemona. இயாகோ கம்ஸ் அக்ராஸ் ரோடரிகோ. இயாகோ அடுத்ததா ரோடரிகோவை பார்க்குறான். ஹி இஸ் நாட் ப்ளீஸ் தட் இயாகோ ஹஸ் ஃபெயில் டு டெலிவர் ஆன் ஹிஸ் ப்ராமிசஸ் ரிகார்டிங் டெஸ்டிமோனா. ரோடரிகோ வந்து இயாகோட்ட சண்டைக்கு போகிறான். நீ டெஸ்டிமோனாவை பற்றி ஆசை காமிச்சிட்டே இருக்க, பட் இன்னும் வந்து டெஸ்டிமோனா என்கிட்ட வரலையேன்னு கேட்குறான். இயாகோ குவைட்ஸ் ஹிம் பை மேக்கிங் ஹிம் பிலீவ் தட் இஃப் ஹி கில்ஸ் கேஷியோ தென் ஹி வில் வின் டெஸ்டிமோனா. இப்போ வந்து இயாகோ என்ன சொல்றாரு, அவனை அமைதியாக்க, இங்கே பாரு உனக்கு அடுத்து ஒரே ஒரு வாய்ப்பு, ஒன்னே ஒன்று தான், இதை நீ செஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக டெஸ்டிமோனா உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ரோடரிகோ, வாட் ஷுட் ஐ டூனா, யூ ஹாவ் டு கில் கேஷியோ. இவனுக்கு கொடுத்தாங்க இல்லையா ஒரு பொறுப்பு, கேஷியோவை கொல்ற பொறுப்பு, அதை ரோடரிகோவுக்கு கொடுத்துடுறான். ரோடரிகோ டிசைட்ஸ் டு கோ அலாங் வித் இட், பட் இயாகோ இஸ் கம்மிங் டேஞ்சரஸ்லி க்ளோஸ் டு பீயிங் ரிவீல்டு. ஓகே, டெஸ்டிமோனா நோஸ் தட் ஷி வில் டை சூன். இப்போ ரோடரிகோ போறான், அவனை ஃபாலோ பண்ணிட்டு இயாகோ போயிட்டு இருக்கிறாரு. டெஸ்டிமோனா knows that she will die soon. She sings a song of sadness and resignation and decides to give herself to her fate. சரி, அது வேணா ஆக்ட் 5 பாருங்க. Spurred on by Iago, Roderigo and Cassio fight and both are injured badly. இயாகோ, ரோடரிகோ அண்ட் கேஷியோ, அதாவது ரோடரிகோவும் கேஷியோவும் சண்டை போடுறாங்க. ரோடரிகோ வந்து தூண்டி விட்டுருக்கிறது இயாகோ. ஓகே, ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அண்ட் போத் ஆர் இன்ஜர்ட் பேட்லி. ரோடரிகோ கேஷியோ 2 பேருக்குமே நல்ல அடிபட்டிருக்கு. இயாகோ என்டர்ஸ் pretending that he knows nothing of the scuffle. Graciano and Lodovico also stumble upon the scene. Roderigo is still alive, so Iago feigns a quarrel and finishes him off. Bianca comes by and sees Cassio wounded.
wounded. Iago makes some remark to implicate her. Cassio is carried away. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் அந்த சண்டையில வந்து கேஷியோக்கும் நல்லா அடிபட்டிருக்கு, ரோடரிகோக்கும் அடிபட்டிருக்கு. இப்போ ஒரு சில சம் ஆஃபீஸர்ஸ் கம் ஓவர் தேர். உடனே என்ன பண்றான், இயாகோ சுதாரிச்சுக்கிறான். ரோடரிகோ வந்து இந்த நிலையில ரோடரிகோவை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா கேஷியோ வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர், ரோடரிகோ வீணா வம்பிழுத்திருப்பான்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ரோடரிகோவை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, துருவி துருவி விசாரிப்பாங்க. அவன் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயாகோ வந்து ஏண்டா ஒரு லெப்டினன்ட் நீ இப்படி பண்ணுவியாடான்னு அவனை கொன்னுடுறான், ரோடரிகோவை கொன்னுடுறான். ஓகே, ஸோ பியாங்கா கம்ஸ் பை அண்ட் சீஸ் கேஷியோ wounded. பியாங்காவும் அங்கே வர்றாங்க, கேஷியோக்கு அடிபட்டிருக்கிறத பார்க்குறாங்க. கேஷியோ இஸ் கேரிட் அவே. ஸோ கேஷியோவை வந்து அவங்க எல்லாம் பார்த்து காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கமாக நடக்குது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த லாஸ்ட் ஃபைனல் சீனுக்கு முதல் சீனு இங்கே வந்து ஒத்தேலோ வந்து டெஸ்டிமோனாவோட ரூம்குள்ளே நுழையிறாரு. டெஸ்டிமோனாவை கொலை பண்ணுற நோக்கத்தோடு உள்ளே நுழையிறாரு. டெஸ்டிமோனா இஸ் இன் ஹர் ரூம் அஸ்லீப், தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒத்தேலோ என்ன பண்ணுவார்னா, எமிலியாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு நீ வேலை பார்த்தது போதும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு தான் அவர் வந்து இப்போ கொல்றதுக்காக உள்ள நுழையிறாரு. டெஸ்டிமோனா awakens and pleads with Othello not to kill her but he begins to smother her. இப்போ அது ஒரு சோலிலாக்கி இருக்கும். அந்த சோலிலாக்கியில் என்ன பண்ணுவார்னா, ஒத்தேலோ வந்து இவளை நான் உயிரோட விட்டேன்னா அவ தன்னோட பேரை ரொம்ப கெடுத்துக்குவா, இது வந்து கொலை இல்லை, இது நான் சாக்ரிஃபைஸ் தான் பண்றேன், அவளை நான் கொன்னாதான் அவளுக்கு நல்லதுன்ற மாதிரி அவரோட மனசுல இருக்கிற அந்த போராட்டத்தை ஒரு சாலிலாக்கி மூலமா வெளிப்படுத்திட்டு புட் ஆஃப் த லைட் அண்ட் தென் புட் ஆஃப் த லைட்னு ஒரு அந்த சாலிலாக்கியில் வரும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைட். புட் ஆஃப் த லைட்னு முதல் சொல்றது வந்து முதலில் விளக்கை அணை, அடுத்து அவளோட உயிர் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு விளக்கு தான், அதை அணைத்து விடுன்றது மாதிரி தான் புட் ஆஃப் த லைட் அண்ட் தென் புட் ஆஃப் த லைட்னு சொல்லிட்டு அந்த சாலிலாக்கி ப்ரொசீட் ஆகும். ஸோ ஹீ வுட் ஸ்மோத்தர் ஹர், அப்படியே அவள் கழுத்தை நெருக்க ஆரம்பிப்பார். அவள் முழிச்சிருவான். முழிச்சிட்டு ஏன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், எழுப்பி விட்டு நீ வந்து ப்ரே பண்ணிக்கோ, இதுதான் உனக்கு கடைசி நாள் அப்படின்பாரு. அவள் ஏன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னா, நீ பெரிய தப்பு செஞ்சுட்ட அப்படின்லாம் சொல்லுவார். பட் அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் எந்த தப்பும் செய்யலைன்னா நீ இது வந்து எல்லாம் காலம் கடந்து போச்சு, இப்போ நீ மன்னிப்பு கேட்குற நிலைமையில இல்லை, கடவுள்கிட்ட லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏதாவது வேண்டிக்கிறதுனா வேண்டிக்க. ஏன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் வேண்டிக்கிறது அவங்களுக்கு நல்லதுங்கிறதுனால அவர் அந்த பெர்மிஷன் அவளுக்கு கொடுப்பாரு. பட் அவள் என்ன சொல்வான்னா, இல்லை இல்லை என்னை விடு, நான் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னா அவர் நம்ப மாட்டார். ஸோ ஹி வுட் ஸ்மோத்தர் ஹர், அவள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓரளவுக்கு அவள் வந்து இறந்துடுறா. அவள் கிட்டத்தட்ட லேசாக அவளுக்கு வந்து ஒரு சின்ன அசைவு இருக்கும், மற்றபடி ஷீ இஸ் டெட் ஆல்மோஸ்ட். ஓகே, அந்த நேரம் எமிலியா திரும்ப வந்துடுறான். அவ வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கா, ரோடரிகோ இறந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கிறா. எங்க இவர்கிட்ட ஒத்தெல்லோட்ட சொல்றதுக்கு. எமிலியா நாக்ஸ் அண்ட் ஒத்தெல்லோ லெட்ஸ் ஹர் இன். ஹி ட்ரைஸ் டு கன்சில் டெஸ்டிமோனா ஹூ ஹி திங்ஸ் இஸ் ஆல்ரெடி டெட். இவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, ஒத்தெல்லோ வந்து என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் இல்லையா, அவருக்கு பிரியமான ஒய்ஃப், அவர் ஒரு பெரிய வாரியர், அவர் நினைச்சிருந்தா டக்குன்னு கொண்டிருக்கலாம் தான். ஆனா அவருக்கு வந்து அந்த இது சரியா கை கொடுக்கலன்னு தான் நினைக்கணும். அவருக்கு அந்த உள்ள இருந்த அந்த அன்புனாலேயோ ஏதோ கொஞ்சம் அவளை ரொம்ப இறுக்கமா அவள் கழுத்தை நெரிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உயிர் ஒட்டிட்டு இருக்கு. ஸோ அவர் டெஸ்டிமோனா அந்த விஷயத்த மறைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் எமிலியா வந்து கண்டுபிடிச்சிடுறா, யார் இவளை கொன்னது, இவளுக்கு ஏன் இப்படி நிலைமை அப்படிங்கிறப்போ டெஸ்டிமோனா கேட்பா, உங்களை யார் இப்படி பண்ணது, ஹூ கில்ட் யூ மேடம்னு சொல்லிட்டு அவள் ஓடி வருவான். அப்போ டெஸ்டிமோனா அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன சொல்வான்னா, நோபடி பட் மை செல்ஃப் அப்படின்பா. ஓகே, நானே தான் என்னை கொன்னுக்கிட்டேன், கமன் மீ டு மை கைண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லுவாள், என்னோட கணவன்கிட்ட எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் லாஸ்ட் வேர்ட்ஸ் பேசிட்டு டெஸ்டிமோனா இறந்து போறாங்க. அப்போ எமிலியா வந்து ஷி கோஸ் அண்ட் ஃபைட்ஸ் வித் ஒத்தேலோ கிட்ட அப்படி பயங்கர கேள்வியெல்லாம் கேட்குறப்போ இவர் ஒத்தேலோ வந்து அப்போ சொல்லிடுறாரு, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், அவர் தான் எனக்கு வந்து இவளை பற்றி எல்லா தகவலும் சொன்னார், டெஸ்டிமோனா மோசமானவன்ற விஷயத்த சொன்னதே உன் ஹஸ்பண்ட் தானே, ஏன் டெஸ்டிமோனா மோசமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே இது சந்தேகம். Emilia brings the news of Roderigo's death and Cassius wounding. So இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. Emilia soon finds out that Desdemona is nearly dead by Othello's hand. ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, டெஸ்டிமோனா இறந்து கிடக்கிற அந்த சாகும் தருவாயில் இருக்கிறத பார்க்குறாங்க. டெஸ்டிமோனா ஸ்பீக்ஸ் her last words and then Emilia pounces on Othello. டெஸ்டிமோனா கடைசி வார்த்தைகளையும் பேசிட்டு she dies. இந்த நேரத்தில் தான் எமிலியா என்ன பண்ணுறாங்க,
she pounces-னா அப்படியே பாயிறாங்க on Othello. Othello is not convinced of his folly until Iago confesses his part. இப்போ ஒத்தெல்லோ பேசிட்டு இருக்கிறப்பவே வந்து அங்க மத்த இவங்க எல்லாமே ஏன்னா அங்க பிரச்சனைகள் நடந்துட்டதுனால எல்லாரும் ஒத்தெல்லோவை பார்க்க வர்றாங்க. இப்போ வந்து பார்த்தா டெஸ்டிமோனா இறந்து கிடந்தது எமிலியா சொல்றாங்க. ஸோ இங்க ஒரே கலைபரமா இருக்கு. ஒத்தெல்லோ வந்து தன்னோட தவறை வந்து நியாயப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இப்போ இயாகோ வந்து இயாகோ தான் எல்லாம் சொன்னானோன்னா எமிலியா வந்து எல்லா விஷயத்தையும் இப்போ எக்ஸ்போஸ் பண்றாங்க. இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை கொடுத்ததே நான் தான், ஹேண்ட் கர்ச்சீஃபை வச்சா நீ வந்து முடிவு பண்ணுன, அந்த கர்ச்சீஃபை என் ஹஸ்பண்ட கொடுத்ததே நான் தான்ற விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க எமிலியா. ஸோ அது வரைக்கும் ஒத்தெல்லோக்கு வந்து உண்மையே புரியாம இருக்கு. ஓகே. So Iago confesses his part and Cassio speaks of the use of the handkerchief. Othello is overcome with grief. இப்பதான் ஒத்தெல்லோக்கு புரிய வருது. Iago fatally stabs Emilia for uncovering his plots. இப்போ இயாகோக்கு பயங்கர கோவம், நம்மளை காட்டி கொடுத்துட்டான் நம்ம ஒய்ஃப்னு சொல்லிட்டு எமிலியாவை கொன்றாரு இயாகோ. ஓகே, he kills her. Okay, the Venetian nobles reveal that Brabantio, Desdemona's father, is dead and thus cannot be grieved by this tragedy now. இப்போ அங்கிருந்து ஆக்சுவலா அங்கிருந்து எதுக்கு வந்திருக்காங்க இந்த ஆஃபீஸ் அப்படின்னா வெனிஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஒத்தெல்லோவை திரும்ப வர சொல்லியிருப்பாங்க, வெனிஸ்க்கு வந்துருங்க, இங்க கேஷியோ கிட்ட மத்த பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு நீங்க உங்களை வர சொல்லி கிங் சொன்னாரு அப்படின்னு. ஏன்னா அங்க வெனிஸ்ல வந்து டெஸ்டிமோனா அவங்க அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாரு, அந்த தகவலை சொல்லி உங்க 2 பேரையும் கூப்பிட்டு போக தான் அவங்க வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஒத்தெல்லோ ட்ரைஸ் டு ஸ்டாப் when he is brought back in. Othello then tells all present to remember him how he is and kills himself. உடனே இயாகோவை அவங்க கூப்பிட்டு வர்றாங்க. இப்பதான் அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். இயாகோவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான், ஆனா அவங்க வந்து தடுத்துருவாங்க ஆபீசர்ஸ் எல்லாம். அப்புறம் என்ன பண்ணுவார்னா இயாகோ வந்து தன்னைத்தானே கொன்னுக்குவார். அதே கத்தியை வச்சு இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுடுறாரு. ஓகே, தன்னைத்தானே கொன்னுக்கிறாரு. அடுத்ததான் இயாகோ இஸ் டேக்கன் டு கேலோஸ். இயாகோவை வந்து பெரிய தண்டனை, மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அவனை வந்து கூப்பிட்டு போறாங்க. Thus the story. Cassio becomes the temporary leader of the troops at Cyprus and Lodovico and Gratiano are to carry the news of the tragedy back to Venice. கேஷியோவை அங்க டெம்பரரி லீடர் ஆக்கிட்டு என்ன பண்றாங்க, லோடோவிகோ, கிரேஷியானோ இவங்கெல்லாம் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் வெனிஸ், அவங்க வந்து இந்த நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வெனிஸ்க்கு போறாங்க. ஓகே, ஸோ this is the summary of the play Othello. ஸோ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் பார்ட் நான் வந்து ஒரு கொஸ்டினும், ஒரு முக்கியமான கொஸ்டின், அதாவது ஒத்தெல்லோ அஸ் அ டிபிக்கல் ட்ராஜடி ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு எஸ்ஸேயும் அடுத்ததா ஒரு குவிஸும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். Hope you understood and you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.